வெல்கம் டு விஷன் அகாடமி. இன்றைக்கி நம்ம 23/2/2019க்கான தினசரி நடப்பு நிகழ்வுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல தேசிய நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். தொடக்க கல்வி ஆசியா 2019 என்ற மாநாடு ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூரில் 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த மாநாடு எதுக்கு நடந்துச்சு அப்படி சொல்லி பார்த்தோன்னா, கல்வி தொடர்பான ஆராய்ச்சி, குழந்தைகளின் தொடக்கநிலை கல்வியின் மேம்பாட்டிற்கான கல்வி மற்றும் கொள்கைகள் ஆகியவற்றை பரிசீலனை செய்வதற்காக இந்த மாநாடு நடந்துச்சு. இந்த மாநாட்டோட குறிக்கோள் என்னென்னு பார்த்தோன்னா, நமது குழந்தைகள் நமது எதிர்காலம் என்பதாகும். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லி பார்த்தோன்னா, தொடக்க கல்வி ஆசியா 2019 என்ற மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ராஜஸ்தானில் இருக்கிற ஜெய்ப்பூரில் நடந்தது. அடுத்தது உலக நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானிற்கு அளிக்கப்பட்டு வந்த ரூபாய் 7100 கோடி நிதியுதவியை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லி பார்த்தோன்னா, புல்வாமா தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானிற்கு அளிக்கப்பட்டு வந்த நிதி உதவியை நிறுத்திய நாடு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான விடை அமெரிக்கா என்பதுதான். அடுத்த செய்தி, நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்காக இஸ்ரேலின் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற தனியார் அமைப்பால் உருவாக்கப்பட்ட பியர்ஷீட் விண்கலம் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்திலிருந்து ஃபால்கன் 9 என்ற ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, நிலவில் ஆய்வு மேற்கொள்வதற்காக இஸ்ரேலின் ஸ்பேஸ் எக்ஸ் என்ற தனியார் அமைப்பால் உருவாக்கப்பட்ட விண்கலம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் பியர்ஷீட் என்பதாகும். அடுத்தது விளையாட்டு நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். சர்வதேச ஹாக்கி போட்டியில் சிறந்து விளையாடும் ஆண்கள் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பில், அதாவது இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் FIH வருடாந்திர விருது வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதானது 1998ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. FIH இளம் வீரருக்கான ஆண்டு விருது 2001ஆம் ஆண்டு முதல் உருவாக்கப்பட்டது. 2019ஆம் ஆண்டிற்கான சிறந்த ஆண் வீரர் யாருன்னு பார்த்தோன்னா, வன் டோரன் என்பவர் தான். இவர் பெல்ஜியம் நாட்டை சார்ந்தவர். அதுக்கு மட்டும் இல்லாமல் இவர் தொடர்ச்சியாக 2வது முறையாக இந்த விருதை பெறுகிறார். 2019ஆம் ஆண்டிற்கான சிறந்த பெண் வீரர் அப்படிங்கிற விருதை வாங்கினது ஏவா டி கோடி. இவங்க நெதர்லாந்து நாட்டை சார்ந்தவங்க. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, FIH வீரர்களுக்கான ஆண்டு விருது எப்பொழுது தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் 1998ஆம் ஆண்டிலிருந்து கொடுக்கப்பட்டு வருது. அடுத்த செய்தி, கவுஹாத்தியில் நடைபெற்ற 2019ஆம் ஆண்டிற்கான யுனிக் சன்ரைஸின் மூத்தோருக்கான 83வது தேசிய பேட்மிண்டன், அதாவது இறகு பந்து போட்டியில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்றவர் சவ்ரப் வர்மா ஆவார். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மூத்தோருக்கான 83வது தேசிய பேட்மிண்டன் போட்டியில் ஆண்களுக்கான ஒற்றையர் பிரிவில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்ற வீரர் யார் அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். அதற்கான பதில் சவ்ரப் வர்மா ஆவார். அடுத்த செய்தி பார்க்கலாம். இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 19 வயதுக்குட்பட்டோர் யூத் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லி பார்த்தோன்னா, 19 வயதுக்குட்பட்டோர் யூத் டெஸ்ட் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் இந்தியா என்பதுதான். அடுத்தது விருதுகளை பற்றி பார்க்கலாம். தென்கொரியாவில் வழங்கப்படும் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான சியோல் அமைதி விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இது எதுக்கு தந்தாங்க அப்படி சொல்லி பார்த்தோன்னா, சர்வதேச ஒத்துழைப்பில் அவரது பங்களிப்பையும் சிறப்பான முடிவுகள் மூலம் சர்வதேச பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருந்ததை சுட்டிக்காட்டும் வகையில் அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லி பார்த்தோன்னா, தென்கொரியாவில் வழங்கப்படும் மிக உயரிய விருதுகளில் ஒன்றான சியோல் அமைதி விருது யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு. அடுத்தது நியமனங்களை பற்றி பார்க்கலாம். இந்திய வருவாய் பணி அதிகாரியான பிரமோத் சந்திர மோடி மத்திய நேரடி வரிகள் வாரியத்தின், அதாவது CBDT சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸின் தலைவராக பொறுப்பேற்றுள்ளார். இதில் CBDTனா என்னென்னு பார்த்தோன்னா, வருமான வரித்துறையின் கொள்கைகளை உருவாக்கும் ஒரு அமைப்பு தான் இந்த CBDT என்பது. இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லி பார்த்தோன்னா, மத்திய நேரடி வரி வாரியத்தின் புதிய தலைவர் யார் அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் பிரமோத் சந்திர மோடி என்பதுதான். அடுத்த செய்தி பார்க்கலாம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக செந்தில்குமார் ராமமூர்த்தி அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார். இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படி சொல்லி பார்த்தோன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தின் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். இதற்கான பதில் செந்தில் ராமமூர்த்தி என்பது. அடுத்த செய்தி, உத்தரப்பிரதேச அரசின் பசு பாதுகாப்பு அமைப்பின் தூதராக ஹேமா மாலினி, நாடாளுமன்ற உறுப்பினரான ஹேமா மாலினி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்.
இதுலேருந்து கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உத்தரப்பிரதேச அரசின் பசு பாதுகாப்பு அமைப்பின் புதிய தூதர் யார் அப்படி சொல்லிட்டு கேட்கலாம். அதற்கான பதில் ஹேமா மாலினி என்பதுதான். அடுத்தது நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதிலும் இன்றைய தினத்திற்கான கேள்விகளும் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் கேள்வி, ஒரு குடும்பம் ஒரு வேலை என்ற திட்டத்தில் தொடங்கியுள்ள மாநிலம் எது அப்படி சொல்லி கேட்டிருந்தோம். இதற்கான பதில் சிக்கிம். அடுத்தது, ஜெய் கிசான் ரீன் முக்தி யோஜனா என்ற வேளாண் கடன் தள்ளுபடி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநில அரசு எது? இதற்கான பதில் மத்திய பிரதேசம். 2019 ஜனவரி 21 அன்று 47வது மாநில ஊதிய தினத்தை கொண்டாடிய மாநிலங்கள் எவை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். இதற்கான பதில் மணிப்பூர், மேகாலயா மற்றும் திரிபுரா. நான்காவது கேள்வி, 45வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சியின் கருப்பொருள் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தோம். இதற்கான பதில் டூரிசம் அண்ட் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்பதுதான். ஐந்தாவது கேள்வி, மாணவர் காவல்படை திட்டம் எப்பொழுது அறிமுகம் செய்யப்பட்டது அப்படி சொல்லி கேட்டிருந்தோம். இதற்கான பதில் 2018 ஜூலை அன்று அறிமுகம் செய்யப்பட்டது. அடுத்தது, இன்றைய தினத்திற்கான கேள்விகள் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். முதல் கேள்வி, இந்தியாவின் முதல் திறந்தவெளி நூலகம் தொடங்கப்பட்ட நகரம் எது? இரண்டாவது கேள்வி, சபாகர் துறைமுக திட்டத்தின் முதல் முத்தரப்பு கூட்டத்தை நடத்திய நாடுகள் எவை? மூன்றாவது கேள்வி, எங்கு பவழப்பாறைகள் நிலை மற்றும் பாதுகாப்பு குறித்த சர்வதேச மாநாடு, அதாவது ஸ்டாப்கார் STAPCOR 2018 எங்கு நடைபெற்றது? எங்கு இந்தியாவின் முதலாவது நீதி நகரம், அதாவது ஜஸ்டிஸ் சிட்டி அமைய உள்ளது? ஐந்தாவது கேள்வி, ISSA குட் பிராக்டிஸ் விருது ஆசியா மற்றும் தி பசிபிக் 2018 வென்ற இந்திய நிறுவனம் எது? இதுக்கெலாம் பதில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து கேள்வி எங்கேருந்து கேட்குறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடி போட்டிருந்த வீடியோஸ்லேருந்து தான் கேட்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா அதில் கூட ரெஃபர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதற்கான பதில் உங்களுக்கு தெரியணும்னா நாளைக்கு போடுற கரண்ட் அஃபேர்ஸும் நீங்கள் பார்க்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னாலும் சரி, மற்ற வீடியோஸ் வேணும்னாலும் சரி, நீங்கள் விஷன் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.